நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. இந்த நன்னடத்தை சான்றிதழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முதல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது கான்டாக்ட் பர்சன் 2 பேர் கிரீன் சைன் தேவையில்லை. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட கொடுத்து இங்க வாங்குனீங்களோ யாருடைய பேரை வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. சப்போஸ் அந்த 2 பேரோட பேர் மறந்துடுச்சு, அந்த 2 பேர்ல ஒரு ஆள் இறந்துட்டாரு, அந்த 2 பேர்ல ஒரு ஆள் வந்து ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரு, ரொம்ப லாங்ல இருக்காரு, அவர்கிட்ட வாங்க மறந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில பக்கத்துல இருக்கிற ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிருங்க. இல்ல தலைமை ஆசிரியர் இல்லை அப்படின்னா ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிருங்க. அது கண்டிப்பா கிரீன் சைன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் கிரீன் சைன்ல வாங்கணும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட வாங்கிக்கோங்க. இல்ல சார் நான் முதல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தேன், அந்த ஆன்லைன்ல அவர்கிட்டையும் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி இப்ப கரண்ட்ல டீச்சர் டாக்டர்கிட்டையும் வாங்கியிருக்கேன்னா அதையும் சேர்த்து கொண்டு போங்க. ஆனா நீங்க என்னென்ன ஒரிஜினல் எல்லாம் கொண்டு போறீங்களோ அதோட ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். சார் அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் தெரியல எப்படி போடுறது அப்படின்னா இந்த லிங்க்ல போயிட்டு இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து வந்துடும். நோட்டிபிகேஷன் அரியலூர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் இந்த மாதிரி போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 75, கிளீனியர்ஸ் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 141. இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் நம்பர் நீங்கள் ஓஏக்கு வந்து 122 நோட்டிபிகேஷன் நம்பர் 122/2024 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். நீங்கள் கிளீனர்ஸ் ஒர்க்கருக்கு வந்து 149 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். இப்போ சிவகங்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் நம்பர் வந்துடும். இதுதான் நோட்டிபிகேஷன் நம்பரு, சரிங்களா? ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 130. அப்ப அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் என்னன்னு பாத்துங்க, இது வித்தியாசப்படும், சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த நோட்டிபிகேஷன் நான் சொன்ன மாதிரி நீங்க கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து பாத்துக்கலாம்.